அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து ரசமும் அதுக்கு மேய்ச்சா நம்ம வந்து உருளைக்கிழங்கு செய்கிறோம். இன்னும் மேய்ச்சா வந்து முட்டை உடச்சி ஊற்றுறேன் ரசத்தில். அது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம செய்யணுங்க. அதையும் நான் காமிச்சிருக்கேன். அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். உருளைக்கிழங்கு முதல்ல செஞ்சிடலாம். பூண்டு பாருங்கள், நான் வந்து பூண்டு தான் போடுவேன். நான் வெங்காயம் அந்தளவுக்கு போட மாட்டேன் உருளைக்கிழங்குக்கு. பூண்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் கடுகுலாம் போட மாட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகா போடலாம். ரசத்துக்கு ரொம்ப மெச்சா இருக்காங்க இப்படி செஞ்சாக்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மனமே நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தான் நான் வந்து வெங்காயம் போட்டு கடுகு போடுவேன். அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது வேறு மாதிரி இருக்கும். ரசத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இதாங்க. கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். தண்ணியில் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு அதை போட்டுக்கலாம். மெஸ் மெஸ்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். தண்ணியில் வெட்டணும், தண்ணியில் போடணும், இல்லாட்டி கருத்து போயிடும் கிழங்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். பூண்டு போடுறதுனால நமக்கு அடியில் அப்படியே பிடிக்க வசிக்கணும். அப்போ நம்ம கை விடாமல் கொஞ்சம் முதல்ல நம்ம கிண்டி விடணும். இது பாருங்கள், இப்பயே பிடிக்குது பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு வேகத்துக்காண்டி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து ரசத்துக்கு உண்டான வேலையை பார்த்துடலாம். மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி கிண்டி விடணும். அப்படியே மூடி வேக விடுவோம். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். முழு மிளகு, முழு ஜீரகம். தூள் போடக்கூடாதுங்க. தூள் போட்டால் நல்லா இருக்காது ரசத்துக்கு மட்டும் நம்ம அப்போக்கி அரைச்சிக்கணும். மிக்சியில் வந்து மிளகு ஜீரகம் ஒரு சுற்றிட்டு வந்த பிறகு அப்புறம்னா தக்காளி ஒன்று வச்சுருக்கேன். பூண்டு வந்து 4 பல் வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறப்பாக இருக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ ரசத்துக்கு ஊற்றி சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பக்கத்து அடுப்பில் கலந்து வந்துட்டுருக்கு. கறிவடம் பாருங்கள், எப்போதும் சொல்லதான் எனக்கு எப்போதும் கறிவடம் இருக்கணும். கறிவடம் இல்லாதவங்க வெங்காயம் கொஞ்சம் போட்டு கடுகு, உளுந்தசி, வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எனக்கு இதிலே எல்லாம் இருக்கும். ஆனால் எதுவுமே நான் போடல. இதை போட்டு செஞ்சு பாருங்கள், மனமே அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்து போடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல மிளகு ஜீரகம், தக்காளி, பூண்டுலாம் அது போட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் கருகி போயிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். ரசத்துக்கு ரொம்ப மெச்சா இருக்கும்.
இப்போ புளி தண்ணி பாருங்கள், ஒரு மீடியம் சைஸு எலுமிச்சம்பழத்தில் நான் தண்ணி கரைச்சிட்டு வந்திருக்கேன். புளியை ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் ஊற்றி விட்ருவோம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் முக்கியமானது ஒன்று சேர்ப்பறேங்க. முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன் ரசத்தில். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இது எல்லாராலையும் ரசத்தில் முட்டை உடச்சி ஊற்ற முடியாது, தெரியாது சில பேருக்கு. இது நல்லா ப்ராக்டிஸ் உள்ளவங்க தான் செய்ய முடியும். எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க நுணுக்கமாக எப்படி செய்யணும், எப்படி உடையாமல் முட்டையை எடுக்கணுன்ட்டு. அதேமாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரசம் வச்சா நாங்கள் இந்த முட்டை இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இந்த உருளைக்கிழங்கும் அந்த முட்டையும் வந்தாவே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரசத்துக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்குது தண்ணி, ரசம் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். பபுள்ஸ்லாம் அடங்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றுனா முட்டை கலங்கி போயிடும். நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். அடங்கின பிறகு நான் பவுலில் முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே மெதுவாக போடணும். பக்கத்தில் போடக்கூடாது, போட்டாக்கா கலங்கிடும், இப்பயும் கலங்கிடும். இது எவ்வளோ பொறுமையாக செய்யணுமோ அவ்வளோ செய்யணும். இதில் அவ்வளோ நுணுக்கமான வேலை இது. முட்டையை டைரெக்டாக ரசத்தில் ஊற்றக்கூடாது, கெட்டு போன முட்டை இருக்கும், வீணாக போயிடும், ரசமே வீணாக போயிடும். பவுலில் ஊற்றி ஒன்று ஒன்றா நீங்கள் அதில் போடுங்க. மெதுவாக போடணும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டை பிடிக்கும், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ திருப்பியும் ஆன் பண்ணியிருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். எடுத்துமே ஹையில் வைக்கக்கூடாது, வச்சா அடியில் முட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டுரும். சிம்மில் வைக்கணும். இப்போ என்ன செய்யணும், அகலமான ஸ்பூனால் மெதுவாக அப்படியே எடுத்து விடணும். இப்போ உடனே போகட்டும், வேகமாக வைக்கக்கூடாது, நம்ம உள்ளே விடக்கூடாது கரண்டியை. பாருங்கள், நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்யணும் பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முட்டை சாப்பிடணுமான்லாம் பார்க்காதீங்க. இது சாப்பிட்டு பாருங்கள், இது டேஸ்ட்டே வேறு. பாருங்கள் எப்படி எடுத்து விட்றேன், மெதுவாக எடுத்து விட்றேன் பாருங்கள். இப்போ வேகமாக நம்ம எடுத்தோம்னாக்கா அந்த மஞ்சள் கருவு கலந்துக்கு போயிடும், முழுசாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், இப்போ மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் வேகமாக வச்சு ஒரு கொதி விட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. ரொம்ப நேரம் கொதிக்கட்டோன்னா மஞ்சள் கருவு ஹார்டாக போயிடும். அழுத்தமாக போனால் அந்த முட்டை டேஸ்ட்டே கிடைக்காது. நடுப்பில் கொஞ்சம் குழன்னு இருக்கணும். பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். மூடி வச்சுருவோம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சு. பாருங்கள், இப்போ நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், உடையாமல், மஞ்சள் கருலாம் உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். இதேமாதிரி செஞ்சது அப்படியே கிடைக்கும், இல்லாட்டி மஞ்சள் கரு உடஞ்சி போயிடும். ரசத்தில் அப்படியே தெரியும், மஞ்சள் கருலாம் தெரியும். ரசமும் டேஸ்ட்டு போயிடும், முட்டையும் டேஸ்ட்டு போயிடும். எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் செய்யணும். பாருங்கள், நான் ரசமாக ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான ரசம் ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அதை விட சூப்பர் முட்டை நமக்கு ரெடியாக இருக்குது. அமுக்குனா பாருங்கள், மஞ்சள் கரு அமுக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். கீரை, முருங்கைக்கீரை எப்படியும் எங்கள் வீட்டில் கீரை, காய்கறி, வெஜிடபிள்லாம் இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.